எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் கிட்ட வந்து தேர்ஸ்டே என்ன ஆயிருக்குன்னா ஈவினிங்கு ஒரு ஸ்பீடிங் கார் வந்து ஒரு 5 பேர் மேலே மோதி இருக்கு. அதில் வந்து 2 ஸ்கூல் பாய்ஸ் டீனேஜர்ஸ் எல்லாருமே இறந்துட்டாங்க. 3 பேர் வந்து இன்ஜுரிஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து எப்படி போயிட்டு இருந்திருக்காங்கன்னா மோட்டர் பைக்கில் வந்து போயிட்டு இருந்திருக்காங்க. இந்த 5 பேருமே ஒரே பைக்கில். அந்த டிசீஸ்டு யார் யாருன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பையன் பேர் வந்து ஜஸ்டின்னு சொல்லி 16 வயசு பையன். ப்ரூனோ 17 வயசு. அப்புறம் இன்ஜூர் ஆன பையன் வந்து ப்ரூனோவோட பிரதர். அவன் வந்து ஆலன் அப்படின்னு சொல்லி 15 வயசு. சுஜித்துங்கிற பையன் 16 வயசு. அப்புறம் அஜய் அப்படிங்கிற பையன் 16 வயசு. எல்லாருமே வந்து அந்த 16 17 அந்த ஏஜுக்குள்ளே தான் இருக்கிறவங்க. இந்த ஆக்சிடெண்ட் வந்து எப்போ அக்கர் ஆகிருக்குன்னா எங்கே அக்கர் ஆகிருக்குன்னா சென்னை ட்ரிச்சி நேஷ்னல் ஹைவேஸ் இருக்குல்ல, அங்கே அந்த மடத்தூர் வில்லேஜ் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் இது ஆகிருக்கு. அவங்க வந்து இந்த 5 ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து என்ன இன்வால்வ் ஆகியிருந்திருக்காங்க. அதாவது சீரத்தனூர் அப்படிங்கிற அந்த வில்லேஜிலேருந்து வர்றவங்க அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது. அவங்க வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் உளுந்தூர்பேட்டையில் வந்து படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. எல்லோரும் ஒரே பைக்கில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அந்த 2 வீலரில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஒரு ஸ்பீடான கார் வந்து என்ன ஆயிருக்குன்னா அதோட கண்ட்ரோல் வந்து அது வந்து போயிடுச்சு அவருக்கு, டிரைவருக்கு. அதனால் வந்து அவங்க மேலே அப்படியே மோதிட்டார், அது அவங்க வண்டி மேலே. எல்லோரும் வந்து என்னென்னா தூக்கி வீசப்பட்டிருக்காங்க அந்த வெஹிக்கிளை விட்டு. அப்படியே அந்த வேகமாக வந்து வந்த வேகத்தில் இவங்களுக்கும் பேலன்ஸ் போயிடுச்சு. இந்த 5 பேருக்கும் அப்படியே வந்து தூக்கி வீசப்பட்டிருக்காங்க. அப்போ அங்கே அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க ரெசிடென்ட்ஸ் அந்த அங்கே கம்யூட்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் அந்த இடத்துக்கு ஓடி வந்து கொஞ்சம் அலர்ட் பண்ணியிருக்காங்க, எமர்ஜென்சி சர்வீஸ் எல்லாம். அப்புறம் வந்து திருநாவலூர் போலீஸ் அங்கே வந்து உடனே அந்த ஸ்பாட்டுக்கும் வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஹைவே பெட்ரோல் டீமும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இறந்த 2 பசங்களோட பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டமுக்கு அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க. மீதி 3 பேர் வந்து அந்த இன்ஜூர் ஆனவங்கள வந்து ரெஸ்கியூ டீம் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க விழுப்புரம் கவர்மெண்ட் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது இன்வெஸ்டிகேஷன் வந்து வேலை இருக்குது. இந்த 5 பேரில் வந்து 2 பேர் வந்து ஓன் பிரதர்ஸு, அதை கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க. இதை வந்து என்ன இருந்தாலும் பிலோ 18 இயர்ஸ் லைசன்ஸ் இல்லாதவங்க வண்டி எடுக்கிறது அப்படிங்கிறதே வந்து பனிஷபிள் அஃபென்ஸு. இதில் வந்து அதுவும் இல்லாமல் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அவங்க வந்து எடுக்கிறாங்க, ஏதாவது ஒன்று ஆகுது அப்படிங்கும்போது அவங்களுடைய பேரண்ட்ஸுக்குமே வந்து அதில் தண்டனை இருக்குது. அவங்களுமே அதில் வந்து அக்யூஸ் பண்ணப்படுவாங்க அப்படிங்கிறது இதில் குறிப்பிடத்தக்க விஷயம். நான் வந்து ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், ஒபே டிராஃபிக் ரூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வந்து இந்த மாதிரி போலீஸ் எல்லாம் வந்து இந்த ஹைவேஸில் எல்லா இடத்துலையும் இருக்க மாட்டாங்க. அதனால் வந்து இவங்க வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக போகிறது அதெல்லாம் வந்து நிறைய நடக்கும். இப்போது நார்மலாக இருக்கிற ரோட்லேயே வந்து அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறது அதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் இருந்தால் நம்மளுக்கு சடனாக கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒன்றா இருக்கும். 2 வீலரில் 2 பேர் தான் மேக்ஸிமமே ட்ராவல் பண்ணலாம். இப்போ குட்டி குழந்தைங்க ஏதாவது இருந்தால் 3 பேர் பண்ணலாம். இதில் வந்து 5 பேர் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது அந்த வெயிட்டும் வந்து அதில் வந்து தாங்காது, பேலன்ஸும் பண்ணுறது கஷ்டம் அந்த மாதிரி போகும்போது. இது வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு ஆபத்து. இந்த ஆக்சிடெண்ட்டை வந்து தவிர்த்திருக்கலாம். இவங்க வந்து ஒன்றா போகிறோன்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணி இந்த ஒரு துர்சம்பவம் நடந்திருக்கு. இதில் நம்ம பேரண்ட்ஸும் வந்து அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சொல்லணும், இந்த மாதிரிலாம் நடக்கும், கான்சிக்வன்சஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம். அதுவும் இல்லாமல் இப்போது இந்த நிறைய வந்து வீடியோஸ் எல்லாம் வருது, நல்லா வந்து அந்த வீலிங் பண்ணுறது, அப்புறம் ஃபாஸ்ட்டாக போகிறது, அது இதெல்லாம் பார்க்குறாங்கல்ல, அதை பார்த்து இவங்களும் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய கற்றுக்குறாங்க. அதனால் வந்து உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு புரிய வைக்கணும். இந்த ஏஜில் அவங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆவாங்க. பட் ஆனாலும் நம்ம வந்து அவங்க ஃப்ரெண்டு மாதிரி இருந்து சொல்லி கொடுக்கறது நல்லது. இறந்த அந்த 2 பசங்களுக்கும் வந்து ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி நான் இறைவனை வேண்டிக்கிறாங்க. அந்த 3 பேரை இன்ஜுரி ஆனவங்களும் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு சொல்லி இனிமே வந்து இந்த மாதிரி எல்லாம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்திச்சுக்கிறேன். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் and click the all option and press the bell icon. Thank you.